Hi friends, welcome back my channel. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் அளவு வந்து உடம்புல எப்படி நம்ம அளவெடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் இல்லாமல் உடம்பு அளவு எப்படி நம்ம எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணுறதுலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கஸ்டமரை வந்து நம்ம அளவெடுத்து நம்ம தைச்சினா அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எடுக்கலான்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்பு சுற்றளவு தான் எடுக்கிறோம். மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அவங்களுக்கு அதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து 36 வருதுன்னா 36 ரெண்டாக பிரிக்கணும். 36 ரெண்டாக பிரித்தா எவ்வளோ வருதோ 18. திருப்பி அதையே ரெண்டாக பிரிக்கிறோம். 18 பிரிச்சுன்னா எவ்வளோ வருது 9. இது கூட வந்து நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கிறோம். 1.5 இன்ச்சும் கூட்டலாம், 2 இன்ச்சும் நம்ம கூட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் 2 இன்ச்சே கூட்டிக்கோங்க. இதுதான் மார்பு சுற்றளவு. 11 தான் மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்னால் கரெக்டாக அவங்க ஷோல்டர் பாயிண்டில் வச்சு அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ இறக்கம் கேட்குறாங்களோ 6 வைக்கலாம், இல்லை 6.5 வைக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து 6 வைங்க. ரொம்ப இறக்கிட்டிங்கன்னா கூட ஷோல்டர் இறங்கிடும். அதனால் நான் எவ்வளவோ 6 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஷேப் அளவு கரெக்டாக ஷோல்டர் பாயிண்ட் வச்சு அவங்க வந்து செஸ்ட்டு பார்த்தீங்களா, செஸ்ட்டுக்கு கீழே எவ்வளோ வருது 12 வருதுன்னா 12 கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்கணும். 12.5. அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கிறதுனா, அதே ஷோல்டர் அளவு வச்சு கையை அவங்கள தூக்க சொல்லிவிட்டு அவங்க ஆம்கோலாண்டா நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டை விரல் வச்சுக்கோங்க. கட்டை விரல் வச்சா எவ்வளோ வருதோ இங்கே பாருங்கள். ஸ்ட்ரெயிட் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் பார்த்தா எவ்வளோ வருது 5னா 5. நம்ம வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஷேப் அளவுக்கும் ஷோல்டர் அளவுக்குலாம் தான், மற்றதுக்கெலாம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் எதுவுமே எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு மட்டும்தான் எடுக்கணும். நம்ம வந்து ஆட் பண்ணவே கூடாது. மற்றதுக்கெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் கரெக்டாக அவங்க ப்ளவுஸ் எங்கே நம்ம போடுவாங்களோ, எங்கே அவங்களுக்கு நிற்குமோ அங்கே கரெக்டாக அங்கே வச்சு எவ்வளோ வருதோ பாருங்கள். இப்போ இவங்களுக்கு இங்கே தான் நிற்கும். இப்போ 2.25லாம் ஒரு 1/2 இன்ச்சு இவங்க கூட்டிக்கணும். 2.25 இவங்களுடைய ஷோல்டர் அளவு 2.25. அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் அளவு கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக எங்கே வச்சு ஸ்லீவ் அவங்களுக்கு எவ்வளோ எங்கே வருமோ அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எந்த அளவு அவங்க கேட்குறாங்களோ நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து 5னா 5. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணும்போது 5 கூட வந்து 1 இன்ச்சு கூட்டிக்கணும். 6. அதுக்கப்புறம் அதோடைய சுற்றளவு எவ்வளோ வருது. இப்போ வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. 10னா எவ்வளவோ அவங்க சுற்றளவு. 10ல் பாதி 5 தான் அவங்க சுற்றளவு. அதுக்கப்புறம் பேக்கில் எப்படின்னா அவங்க ஷோல்டர் அளவு இது ஷோல்டர் பகுதியிலேருந்து அவங்க எவ்வளோ ப்ளவுஸ் அளவு எவ்வளோ கேட்குறாங்களோ இடுப்பளவு இவங்களுக்கு 13 வருது. இந்த அளவுக்கு நம்ம இன்னர் போடுறாங்கல்ல, இன்னருக்கு கீழே தான் நம்ம அளவு எப்போவுமே எடுக்கணும். இன்னருக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது, அப்புறம் அசிங்கமாக தெரியும். அதனால் நம்ம வந்து இன்னருக்கு கீழே தான் ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம எடுக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 13 வருது. 13னா நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம கூட்டிக்கலாம். ஏன்னா தாராளமாக 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பட்டையாக இங்கே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அழகாக நிற்கும். அதனால தான் வந்து நான் 2 இன்ச்சு கூட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் நெக்கும் அதேமாதிரி தான் ஷோல்டரில் வச்சு பேக் நெக் பொறுத்த வரைக்கும் மேலே போடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப கீழே போடுவாங்க. பேக் நெக் வந்து எவ்வளவோ அது நம்ம அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இடுப்பு அளவு இதை வந்து நம்ம கரெக்டாக டைட்டாக இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உட்காரும். எவ்வளவோ அதே அளவு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே